அன்புள்ள அனைவரையும் வணங்குகிறேன். விழுப்புரம் ஸ்ரீ ராதாருக்மணி சமேத ஸ்ரீ கோகுலகிருஷ்ண ஆலயத்திலிருந்து கே. செல்வகுமார் ரிட்டையர்ட் டிஎஸ்பி ஆகிய நான் பணியுடன் வணங்குகிறேன். நான் தினமும் ஒரு பெருமாளுடைய அவதாரத்தை பற்றி விளக்கமளித்து வருகிறேன். இன்று 5வது அவதாரம் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனின் 10 அவதாரத்திலே 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை பற்றி இன்று ஒரு சில விளக்கம் அளிக்கப் போகிறேன். இது கேரளாவிலே ஓணம் பண்டிகை என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இது முக்கியமான ஒன்று. அந்த பண்டிகை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், மகாபலி சக்கரவர்த்தி என்பவர் அவர் அரக்க வம்சத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் அவர் நல்ல ஆட்சி செய்தார். 3 உலகத்துமே பாராட்டும் அளவுக்கு ஆட்சி செய்தார். எனவே அதோடு அல்லாமல் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவிலிருந்து தீவிர பக்தனாகவும் இருந்தார். இருந்தாலும் இவர் 3 லோகத்தையும் ஆள வேண்டும் என்று யாகம் செய்கிறார். அந்த யாகம் செய்யும்போது தேவேந்திரன் நமக்கும் பிரச்சனை வந்துடுமே என்று கிருஷ்ணரிடம் சொல்ல, கிருஷ்ணர் தேவேந்திரனுடைய தாய் அதீதிக்கும் அவருடைய அப்பா கஸ்பயர் என்பவருக்கும் ஒரு மகனாகவே குள்ளமான வடிவில் பிறக்கிறார். அவர் பிறந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்கிறார். அது குள்ளமான வடிவு. சின்ன வடிவு என்றால் சின்ன கால் தானே இருக்கும். மகாபலி சக்கரவர்த்தி நல்ல மன்னர். ஆனால் அவரது அசுர பரம்பரையை சேர்ந்தவர். நல்ல மன்னர் என்றாலும் அவர் அப்படி இருக்கும்போது சுக்லாச்சாரியார் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஞான திருஷ்டியில் வர்றது ஸ்ரீமன் நாராயணன் தான் வராருன்றதை போயிட்டு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் சொல்கிறார். சொல்லும்போது அவர்கிட்ட எதுவும் கொடுத்துறாத, அவர் எது கேட்டாலும் கொடுத்துறாத, தானமாக எதுவும் கொடுத்துறாதுன்னு சொல்லும்போதும் அது மறுச்சு, அப்போ மகாவிஷ்ணு தான் வராரா, அப்போ என்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்றதால அவரே இறங்கி என்கிட்ட கேட்குறாரு. இப்போ எல்லாரும் நம்ம தான் கடவுள்கிட்ட கேட்போம், இப்போ கடவுளே என்கிட்ட கேட்குறாரு. அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய சொல்ல மீறி அவர் மகாவிஷ்ணு உள்ள வடிவான வாமன அவதாரத்தில் அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நான் என்னுடைய காலால் 3 அடி மண் மட்டும் எனக்கு கொடு, நானும் ஒரு யாகம் வளர்த்த போகிறேன்னு சொல்கிறார். அப்போனா சரி எடுத்துங்கன்னு சொல்கிறார். அப்போ முதல் அடியை பூமியில் வச்சுட்டாரு, 2வது அடியை வானத்தில் வச்சுட்டாரு, தேவேந்திரன் சொர்க்கத்தில் வச்சுட்டாரு. இந்த 3வது அடிக்கு எனக்கு இடம் இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போனா என் தலையிலேயாவது வையின்னு சொல்லிட்டு, அவருக்கு நல்லா தெரியும் ஒரு மகாவிஷ்ணு தான், அப்போ இவர் முக்தி கொடுக்க தான் வந்திருக்காருன்றது நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அரக்க மன்னராக இருந்தாலும் இவர் ரட்சிக்கணும், நமக்கு பக்தியாக இருக்கிறாரு. அதனால் இவங்க எதை கேட்டாலும் நல்லதாக செய்கிறாரு. இப்போ நம்மளும் இவருக்கு முக்தி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவர் தலையில் காலை வச்சு பாதாளத்துக்கு அமிக்கிறார். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறார், எனக்கு இது என் மக்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கு இங்கே இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போது சரி மகாவிஷ்ணு சொல்கிறார், இது ஆவணி மாதத்தில் வரும். அப்போதைக்கு அஸ்த நட்சத்திரத்திலேருந்து திருவோண நட்சத்திரம் வர வரைக்கும் ஒரு 10 நாள் விழாவாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு நீ பாருங்கள். அப்போ நான் திருவோண நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்கிறேன். அதையே ஓணம் பண்டிகையை கொண்டாட போகிறாங்க கேரளாவில். அதனால் நீங்கள் அப்போ பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆசி வழங்கிறாரு மகாவிஷ்ணு. எனவே ஒரு நல்ல அரக்கனாக இருந்தாலும் அவரை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவாறு ஒரு பக்தியாக இருந்ததால், அதோடு மட்டுமல்லாமல் நாமும் அதுபோல் பக்தியோடு இருந்தால் கண்டிப்பாக மகாவிஷ்ணு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இந்த 10 அவதாரங்களை எடுத்தவர் நம்மளையும் காப்பார் என்பதை மன நிறைவோடு சொல்லி அமைகிறேன்.